இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இசை, நீ எப்பமா கோயிலுக்கு வந்த? நீங்க போய் என்ன காரியம்? இசை, ஏன் அத்தை, ஏன் இப்படி மத்தவங்க சாப்பிட்ட எச்சியலை எல்லாம் நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க? ஏன் அத்தை, உங்களுக்கு இதெல்லாம் தேவையா அத்தை? இல்ல இசை, உன் வயித்துல வளர்றது நம்ம குடும்பத்தோட வாரிசு. உனக்கு இருக்கிற இந்த சின்ன குறைபாடு உன் குழந்தைக்கு வந்துடக்கூடாதுன்ற ஒரு பயத்துலதான் நேத்து நான் குருஜிய போய் பார்த்தேன். அவருதான் இப்படி ஒரு பரிகாரம் பண்ணா குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு சொன்னாருமா. எனக்கு என் வீட்டு வாரிசோட ஆரோக்கியத்தை விட இந்த அந்தஸ்தெல்லாம் எனக்கு முக்கியமே இல்லை இசை. அதுக்காக இப்படி அத்தை உங்ககிட்ட சொன்னா யாரும் சம்மதிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் யாருக்கும் தெரியாம இந்த நேர்த்தி கடனை நான் தனியா வந்து முடிச்சேன். ஆமா, நான் இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரிஞ்சது? யார் சொன்னாங்க? யாரு சொன்னா இப்ப என்ன அத்தை? நீங்க நீங்க போய் இந்த மாதிரி எல்லாம், ஐயோ எனக்கு மனசே தாங்கல அத்தை. நீங்க ப்ளீஸ் வாங்க அத்தை, வாங்க அத்தை, வீட்டுக்கு போலாம். இசை இசை இசை, இங்க பாரு இசை, இங்க பாரு. கௌரவங்கிறது நாம மத்தவங்களுக்கு கொடுக்கற மரியாதையில தான் இருக்கு இசை. பசியோட சாப்பிட்டவங்களோட அந்த எச்ச இலையை எடுக்கறதுல எனக்கு எந்த தாழ்வுமே இல்லம்மா. என் வீட்டு வாரிசுக்கு ஒரு நல்லது நடக்கும்னா இந்த சுபத்ரா எதையும் செய்யறதுக்கு தயங்க மாட்டா. இசை, கண்ணு தொடச்சுக்கோமா. நான் நேத்து உன் செக்கப்காக என் ஃப்ரெண்டு கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன். அவ அப்பாயின்மெண்ட் கொடுத்ததும் நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். அதுக்கு முன்னாடி நான் தட்சணையை கொடுத்துட்டு வந்துடுறேன். நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். என் தங்கச்சி வாழ்க்கைக்காக நான் சொன்ன ஒரு பொய் இன்னைக்கு அத்தையை இந்த அளவுக்கு கீழே இறங்கி வர வச்சிருச்சு. அவங்க காட்டுற இந்த அன்புக்கு முன்னாடி என்னால அவங்கள இசை, படி இருக்கு, பார்த்து இறங்கணும், சரியா? பார்த்து வா.